ஸ்டார் லைன்ஸ் 30 டோர்னமெண்ட் வந்திருக்கும். ஸோ கடைசி 4 மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. கடைசி டேயில் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. நாம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனால் உங்கள் பேர் முத்து. டோர்னமெண்டோட ரூல்ஸ் சொல்லியிருக்கேண்ணா. ஓகே. எந்த ஒரு வேணா எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் சொல்லிடுங்க. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சொல்லிடுங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி தாலுக்கு. சீக்கிரமா ஃபீல்டிங் சாரி காரியமல் தாலுக்கு. ஓகே. பேட்ஸ்மேன் ரெடியாக எவரெஸ்ட் டீம் பேட்ஸ்மேன்கள். சரி ஓகே ஓகே. இப்போ கடைசி டேயில் நாம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் வர்சஸ் சச்சின் பாய்ஸ். சச்சின் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தராங்க. ஸோ இந்த மேட்ச்சு 6 ஓவர். ஃபஸ்ட்டு ஒரு காமன் பவர் பிளே. ஸோ பேட்டிங் பவர் பிளே எந்த ஓவரில் வேணால் எடுத்துக்கலாம். இந்த டேயில் ஃபுல்லாகவே டபுள் எண்ணில் சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட்காக ஸ்ட்ரைக்கில் அஜித், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன், ஏபிடி சரவணன். பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவரை போல தன்ராஜ் வந்திருக்காரு. இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் ஷாட். ஆனால் ஃபீல்டர் கைக்கு போயிருங்க. ஃபர்ஸ்ட்டு பாலே ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. நல்ல பிரேக் த்ரூ தன்ராஜ்லேருந்து. நல்ல ஷாட்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஷார்ட் அகைன் மிட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி மிட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன். நல்ல ஸ்டார்ட்ஸ். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் ப்ரெஷர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங். தேர்ட் ஒன் ஷார்ட். மீண்டும் ஒரு அருமையான ஷாட் அங்க ஸ்ட்ரைட்ல. இந்த பந்திற்கு சின்ன மிஸ் ஃபீல். செகண்ட் ரன்கான சான்ஸ் இல்லை. சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்ல சரவணன் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால். போன பால் வைடா போட்டா ஷாட்டுங்க. அருமையான ஷாட். ஸ்லாட் பால் டீப்லா ஃபீல்டர் இருந்தாலுமே ஜஸ்ட் கிளியர் ஆகிருங்க. நல்ல ஷாட்ங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 சரவணோட பேட்லேருந்து மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங். நல்ல ஸ்கொயர் காட்ஸ். அருமையான டிரைவ் அங்க 4 ரன்களை பெறுமா என்று பார்ப்போம். இந்த ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அதை எடுத்துருக்காங்க. இங்க 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங். ஷார்ட் அகைன். இதுவுமே ஸ்லாட்ல இருந்துச்சுங்க. அதே டைரக்ஷன்ல போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் 6 சரவணோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸோ மீட் பண்ண 3 பாலே 2 6 எடுத்துருக்காங்க. நல்ல பேட்டிங். நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணாலுமே அடுத்த 5 பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க. கீப்பர் கேரி ஆகல. செகண்ட் ஒன் ஸ்விட்ச்ல பேக்ல காண்டேரியா. தேர்ட் மேன்ல பட் அத வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப். 3 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. இங்க சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சரவணன் ஸ்லாட்ல போட்டா ஈஸியா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஓ டீப்ல நல்ல எஃபர்ட். ஆல் ஃபீல்டர் இருந்தாலுமே பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. பெடிஷன் இன்னும் எதுவுமே தரல. இங்க 2 ரன்ஸ். ஆக்சுவலா போன பால் லைன்ல செக் பண்ணி பவுண்டரிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா சேவ் பண்ணிருக்காங்க. பிரபு குயிக் டெலிவரி. ரொம்ப ஹையா போயிருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல. ஸோ வெளியவே போயிடுச்சுங்க. நல்லா ஷாட்ங்க. சரவணோட பேட்லேருந்து 3 ஆசிக்ஸ் வந்துருக்கு. நல்ல பேட்டிங். இதோட ஸ்விட்ச் ஹிட். நல்ல யார்கர் எக்ஸிகியூஷன். நல்ல ஸ்டாப் டீப். இங்க கம்ப்ளீட் ஆகல. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கு அப்புறம். ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் எடுத்துருக்காங்க. பேட்டிங் டீம் பவுலிங் இல்லை. ஜெய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ்ட்ரா காசை தூக்கி விட்டுருக்காங்க. டீப்ல ஃபீல்டே இல்லை. அவர்கிட்ட யூஸ் பண்ணி பவுண்டரி ஆடி இருக்காருங்க. செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல வைட் யார்க்கர்னு நினைக்கிறேன். டாட் பால். ஃபுட்டாஸ் யார்க்கர் ஃபுட்டாஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஸ்டாப் டீப்ல சிங்கிள் மட்டும். கடைசி 2 பால் வைடா போட்டிருக்காருங்க. இந்த தடவையும் வைடா இல்லைங்க தெளிவாக போட்டிருக்காரு. வைட் லைனை பிடிச்சி டாட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குட் லென்த்ல தெளிவாக போட்டுருக்காரு. பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி பண்ணாலுமே சிறப்பாக போட்டுருக்காருங்க ஜெய். பேசிட்டு இருக்கும்போதே ஸ்விட்ச் ஹிட். பேட்ல காண்டில்ல சான்ஸ் ஃபாரிங்க. ஆளே இல்ல. நல்லா பேக்கா பாவியோ விட்டுருக்காருங்க. பால் டிராவல் ஆகல. ஸோ மண்ணு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. நீங்க 2 ரன்ஸ். ஓவருக்கு ஸ்கோர் 37 இருந்திருக்கு. ஸோ ஓவருக்கு 12 நிமிஷத்தில் ஆடி இருக்காங்க. போறீங்க பவுலிங் எல்லாம் நியூ பால் கையா போயிருக்கு. கேட்சா தாமுக்குவான விக்கெட்டா இருக்கும். இல்லை அலை இல்லைங்க. எங்க 2 ரன்ஸ். பவுலிங் எல்லாம் யூகேஷ் வந்திருக்காரு. நவீன் ஸ்விட்ச் ஹிட். ஆனா திரும்ப பக்கமே போட்டுருக்காரு. டாட் பால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு தான் அடிக்குது. ரைட் ஹேண்டுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். லெஃப்ட் சைடில் பேசிட்டு இருக்கும்போது பெரிய ஷாட். சான்ஸ் ஒரு கேட்சா டீப்ல ஆல் ட்ரவியோ விட்டுருக்காருங்க. மோஸ்ட் பால் வந்து விட்டுருக்காரு. இங்க 2 ரன்ஸ். நல்ல யார்கர். நல்ல ஒரு ஷாட் அங்க ஸ்ட்ரைக்ல 4 ரன்கள். மிஸ் ஃபீல் அங்க டீப்ல. இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும்.
நெக்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். நாலு கேட்ச் ஸ்லிப்ல நல்லா ஆக்டிவா இருந்தாரு. ஸோ செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணாரு. முக்கியமான 3 சிக்ஸர்ஸ் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல bowling விக்கெட் ஸ்டார்ட். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. என்ற முறையில் வெளியேறுகிறார். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு. கிராஸ் கொடுத்து நல்ல ஒரு ஷாட். எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்த்தோம். 2 ரன்களை பெறுமா? எஸ். இங்க 2 ரன்ஸ். 4 ஓவருக்கு ஸ்கோர் 44. பவுலிங் எல்லாம் ஜெய் வந்திருக்காரு. அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் சிறப்பா போட்டுருக்காரு. சூசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்லாட்ல இருந்த பந்து வெளியே கிளியர் பண்ணிருக்காரு நவீன். பேட்டிங் ரெண்டா 6. ஒரு ஷாட். ஒரு கடைசி 10 பால் ஒரு 6 வந்திருக்கு. 6 ரன். நல்ல பேட்டிங் நல்ல ஷாட்ஸ். சூப்பரா வந்தாரா பேட்ல அந்த அளவுக்கு மீட் இல்ல. கண்டிப்பா ரெண்டு ட்ரை இருக்குமா பார்க்கலாம். இந்த பந்திற்கு எத்தனை ரன்கள்? சிங்கிள் மட்டும். ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்ச் ஆக மாறலாம் என்று பார்ப்போம். ஆர்ல கிராஸ் பண்ணிருக்கு. மச்சிடா ஆர்னே சொல்லலாம். கனடா பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 இந்த ஒரு 6. ஷாட் வந்திருக்காரு. வைடியா இருக்கார். நல்ல எக்ஸிகியூஷன். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4 ரன் பெறுமா? ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நல்ல ஃபீல்டிங். இங்க சிங்கிள் மட்டும். ஷார்ட் பால். இதுக்கு தான் வெயிட் பண்ணாரு விண்டு. அவருக்கு ஃபேவராகவே இருக்கு. ரொம்ப லாங்கா போயிருங்க. மீண்டும் ஒரு பால் இப்பதான் லேண்டே ஆகுது. ஸோ நவீனோட பேட்ல இருந்து 3 6 வந்திருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 2 6 வந்திருக்கு. இந்த ஓவரில் 3 6 வந்திருக்கு. நல்ல பேட்டிங். லாஸ்ட் ஒன். ஷார்ட் பால். இந்த டாப் பேஜ் மாதிரி போட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா. பார்ப்போம். ஐயோ விட்டுருக்காரு. இல்லை கேட்ச் நல்லா ஓடப்பட்டது. கேட்ச் விட்டுருக்காங்க. இங்க ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ 5 ஓவருக்கு ஸ்கோர் 66 வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் போலிங்களா அசோக். இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்ல போய் சான்ஸ் வரும். நல்ல கேட்ச் அடிப்பல. ஒரு அருமையான போன ஓவர்ல பேட்ஸ்மேனா வெளியே அனுப்புறாங்க. நல்ல கம்பேக் டெலிவரின்னு சொல்லலாம். 3rd விக்கெட் லூஸ் பண்றாங்க. எவரெஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். லைக் கண்ட்ரோல் சிட்டி பேட் கரண்ட் இல்ல. கேட்ச் அகைன் கரெக்ட்டா எடுத்துக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க. கடைசி ஓவர் 2 விக்கெட்ங்க. ஸ்ட்ரைக்கர் லெஃப்டி அருள் வந்திருக்காரு. ஷாப்ல வந்திருக்கானா கரெக்டா குட் லைன்ல போட்டுருக்காரு. இந்த ஸ்ட்ரைக்கை மாத்த பார்த்தாங்கண்ணா ரைட் சைட் ஆகுங்க. டாட் பால். லாஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்ட்ரா தட்டி விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். எஸ் ஸ்ட்ரைக்கர் கண்ணன் லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ். ஓ 4 ரன்களா வருமா? எஸ் கேட்ச் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு கேட்ச் எடுத்தாரு. கேட்ச் விட்டு பவுண்டரி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். டெலிவரி வேரியேஷன் அவுட் அப்பீல். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால விக்கெட்டோட முடிக்கிறாங்க. ஸோ கடைசி வாசி சிறப்பாக போட்டுருக்காங்க. அசோக் பவுண்டரி பாலுமே சிறப்பாக போட்டுருக்காரு. எவரெஸ்ட் உள்ள வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 71 ரன் ஆகிருக்காங்க. சச்சின் பாய்ஸ் 72 ரன் ஆனோம். ஸோ சச்சின் பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் தன்ராஜ், நான் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட ஏபிடி சரவணன் வந்திருக்காரு. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்கும் வந்திருக்காரு ஓப்பனிங்கில். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஸோ வேண்டில் ரைட் ஹேண்டர் ஃபேவராக தான் இருக்குது. பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து. வாம் வெல்கம். ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க தன்ராஜ். நல்ல ஸ்டார்ட்ஸ். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காங்க. ஆளே இல்ல. ஷார்ட் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு பால். ஆனா பவுண்டரியே போயிடுச்சு. 6க்கு அப்புறம் பவுண்டரி வந்திருக்கு தன்ராஜோட பேட்ல. நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் 2 பால் குயிக்கா பண்றாங்க. லெக் பாய்ஸ். எனக்கான சான்ஸ் இல்ல. டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் இந்த ஓவர்ல. பாய்ஸ் பேக் டு பேக் பால். ஃபர்ஸ்ட் 2 பால்க்கு அப்புறம் இந்த பந்து டாட் பால்ஸ். நல்ல கம்பேக் டெலிவரி சொல்லலாம் சரவணன் இருந்து. லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. சாமா ஷாட்டுங்க. ஸ்லாட் பால் ஜஸ்ட் ஃபிளிக் பண்ணி தான் விட்ட மாதிரி இருந்துச்சு. கிளியரா இருக்கு தன்ராஜோட பேட்ல. ரன்னா 6 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார். இதுவுமே கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தன்ராஜோட எக்ஸ்பென்சிவாக மாற்றினாங்க. ஸோ அதை கம்பேக் கொடுத்துருக்காருங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 6 ஒரு பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்ராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 22 வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேவரை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சச்சின் பாய்ஸ். செகண்ட் ஓவர் போட சக்தி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பாலாஜி லெஃப்டி பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். லிஃப்டட் பால்னே சொல்லலாம். ரைட் ஹேண்டுக்கு இந்த ஹேண்ட் ஃபேவராக இருக்கும். ஸோ மேட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளே 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலாஜி. சான்ஸ் ஃபார் ரிவெஞ்சிங் டெலிவரி. விக்கெட் எடுத்திருக்காருங்க. சக்ஸஸ் பேட்ஸ்மேனாக வெளியே அனுப்புறாரு. சக்தி ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க. சச்சின் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் லக்ஷ்மண் வந்திருக்காரு. ஒரு மேல் லெஃப்டி. ஒரு அருமையான முயற்சிங்க இந்த பந்திற்கு. வைஸ்ல ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல அகைன் தன்ராஜ் ஷாட்டுங்க. ஸோ பால் அதை தாண்டியே போயிடுச்சு. அந்த வேடிக்கை தாண்டியே போயிடுச்சுங்க தன்ராஜோட பேட்ல இருந்து. ஹேட்ரிக் 6. ஸோ போன ஒரு கடைசி 2 பால் 2 6. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பண்ணியிருக்காரு.
நல்ல பேட்டிங் க்ளோஸாக போயிருக்காரு. காத்துங்க பால் டிராவல் ஆகுது. ஃபீல்டர் கண்ணன் சான்ஸ் ஃபார் இல்லை. பாலுக்கு போனாரு ஆனால் கேட்ச் எடுக்கல. எங்க ஒரு சிங்கிள் மட்டும். அது யார் கார் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல சிங்கிள் மட்டும். ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் 37 நல்லது. நல்ல ஸ்கோர். ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க சச்சின் பாய்ஸ். பவுலிங் எல்லாம் குணா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பிட்டாஸ் ஆஃப் ரைட் வெரி ஓபன். ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு இந்த ஹேண்ட் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ லெக் சைடில் ஃபுல் எதிர்காத்து. மேக்ஸிமம் ஆஃப் சைடு தான் ஆட பார்ப்பார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் ஷாட்டுங்க ஹையா போயிருக்கு. ஆளே இல்லை சிங்கிள் இல்லை. ஸோ ரைட் ஹேண்டருக்கு ஸ்டிக்கை மாற்றிருக்காரு. அரௌண்ட் ஸ்டிக்ல இருந்து நல்ல லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால். நல்ல ஷாட். அருமையான ஷாட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எத்தனை ரன்கள் என்று ஷாட். நல்ல ஒரு ஷாட். 4 ரன்கள் பெறுமா என்று பார்ப்போம். இல்லை சிங்கிள் மட்டும். பேக் ஆஃப் ஏரியா இருக்காங்க. கார் மட்டும் 2 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் டாப் பேஜ் ஐயோ போயிருக்கு. அருமையான ஷாட்டுங்க. கீப்பர் எடுத்துக்காரு. நல்ல கேட்ச் கீப்பர்ட்ட. ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சச்சின் பாய்ஸ். 3 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஓவரில் பவுண்டரிஸை கொடுக்காம போட்டுருக்காருங்க. நல்ல ஓவர் குணாட்ட இருந்து 7 ரன்ல போட்டுருக்காரு. 29 ரன் தேவை. ஸோ முக்கியமான ஓவராக இருக்கும் அடுத்த ஒரு எல்லா ஓவருமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தன்ராஜ். நல்ல ஒரு முயற்சி. எப்படி சரவணா சான்ஸ் ஃபார் எத்தனை ரன்கள் என்று பெரியண்ட். இந்த நல்ல த்ரோ 2 ரன்கள் மட்டும். விக்கெட் டெலிவரி. ஒரு அருமையான முயற்சி. அங்க எடுக்க டைமிங்கே இல்ல. டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல புல் ஷாட். ஃபைனல் காலே இல்ல. ஃபீல்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க தன்ராஜ். பவுண்டரி வந்திருக்கு. டாப் பேஜ் அங்க ஆளே இல்ல. ஸ்லிப்பில ரவிடா இருக்காங்க. பால் எடுக்கல. டீப்ல ஸ்டாப் பண்ணிருக்காருங்க. 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். ஃபோர்த் ஒன் நினைக்கிறேன். கீப்பர் எடுக்கலங்க. குயிக்கா டெலிவரி. பேக்ல ஸ்லிப் எடுக்கல. லக்கி பவுண்டரி. பைஸ்ல பவுண்டரி வந்துருங்க. சோ இந்த ஓவர்ல ரெண்டாவது பவுண்டரி தண்டச்சோட பேட் இருந்து லாஸ்ட் 2 இந்த ஓவர்ல ஷாட் ஹையா போயிருக்கு. கண்டிப்பா எடுக்க வேண்டிய கேட்ச் அமெரிக்கா ஃபீல்டர் இருக்காரு. செம்ம உயரம். செகண்ட் அட்டம்ப்ட்ல கேட்ச் எடுத்துருக்காரு. நல்ல கேட்ச்ங்க. முக்கியமான விக்கெட் எடுத்துருக்காங்க இந்த ஓவர்ல. நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. தேர்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க சச்சின் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காரு. ஸோ இன்னும் 16 ரன் தான் தேவை. நல்ல ஷாட். இன்சைட் அவுட்டா. பாயிண்ட் தலைக்கு மேல பால் டர்ன் ஆயிடுச்சுங்க. ஃபாஸ்டா போயிருக்கு. டீப்ல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். இந்த எடுத்தாங்க. நல்ல த்ரோ இருந்தாலும் இந்த பால் 3 ரன். நல்ல ரன்னிங். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 59 ரன் இருக்கு. அடுத்த 12க்கு 13 ரன் தான் தேவை. ஸோ பவுலிங் என்ன குணா வந்திருக்காரு. 12க்கு 13 ரன் தான் தேவை. ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. மாசீல 6 சொல்லலாம். ஸோ இன்னும் 7 தான் ஆடணும். ஸ்ட்ரைக்ல ஜெய் தரையை விட்டு போயிருக்கு. கால் ஃபார் 2ங்க யூஸ் பண்ணலாம். 2 ரன்கான ட்ரை இருக்கும். யூஸ் பண்ணல இருந்தாலும் நல்ல ரன்னிங்க. 2 ரன்ஸ். இன்னும் 5 ஆடணும். ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து வினிங் ஷாட் ஆரம் மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். யாஸ் வினிங் ஷாட் ஆரம் மாற்றிருக்காரு ஜெய். இந்த மேட்சா சச்சின் பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. நல்லா பேட்டிங் ஜெய்.